கண்மணி வாழ்க்கைய எப்படா பறிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் காத்துக்கிட்டே இருக்காங்க வெண்ணிலா. அவங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி தான் இப்போ அன்பும் கண்மணியும் ஒரே இடத்துல சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் உருவாகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா திரும்பவும் நம்ம கண்மணி வாழ்க்கையை அபகரிக்கிற மாதிரி தான் இப்போ ஒரு பர்சன் வந்திருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா இந்த அபர்ணா தாங்க. ஆனால் இந்த அபர்ணாவுக்கு கண்மணி மற்றும் அன்பு இவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி அப்படின்றது தெரியாது. இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஜீவா அங்கே ஹோட்டலில் வேலை பார்க்குற யாருக்குமே தெரியாது. யாரை தவிர்த்துனா தேன்மொழியை தவிர்த்து யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஏன் இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் தெரியாமல் இருக்கிற மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒருத்தர் ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் விட்டு கொடுக்காம உதவியும் செய்கிறாங்க. இனி வர எபிசோட்ல கண்மணி எப்படி இருந்தாவது தன்னோட கணவர் அன்பு தான் அப்படின்னு வெளிப்படுத்தினா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து கண்மணி விடுபட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட விருப்பத்தை இந்த வீடியோவுக்கு லைக் மூலமாக தெரிவிங்க. ஆனாலும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருக்கிற கோபம் மட்டும் மாறவே மாறலை. இது கோபம் சொல்ல முடியாது, உண்மையை சொல்லப்போனால் இது ஈகோவால் தான் இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்காங்க. இனி எப்படி இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் சேரப்போகிறாங்க அப்படின்றத ஒரு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. யாரெல்லாம் கண்மணி அன்பும் கண்டிப்பாக சீக்கிரம் சேரணும், கண்மணி பொறுத்தது போதும், எப்படி இருந்தாவது தன்னோட காதலை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. ஏன்னா நம்ம கண்மணிக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொசசிவ்னஸே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏன்னா அன்பு தனக்கு மட்டுமே சொந்தமானவர், அவருக்கு எனக்கு மட்டுமே உரிமையானவர் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இருந்த கண்மணிக்கு இப்போ ஊடால ஒருத்தி வர அப்படின்னு தெரிஞ்சதுமே கண்மணியால் தாங்கவே முடியலை. இதனால் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தாலும் இந்த கோவத்தை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தேன்மொழிகிட்ட போய் காமிக்கிறாங்க. அப்போ தான் எனக்கு கடுகடுன்னு சிடுசிடுன்னு விழுக ஆரம்பிக்கவும், என்ன கண்மணி எப்பவும் போல் இல்லாமல் என்ன திடுதுப்புன்னு சிடுசிடுன்னு இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேன்மொழி கேட்க அதுக்கு கண்மணி என்ன சொல்ல போகிறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்களோட கோபத்தை காமிக்காமல் இருக்க போகிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம தேன்மொழி கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. யார் எப்படின்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழியும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கண்மணிக்கு அப்படின்னா உனக்கு என்னை பற்றி தெரியும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்க தேன்மொழியும் அப்படியே உண்மையே சொல்லிடுறாங்க. உனக்கு அன்பு மேலே காதல் இருக்குது, ஆனால் அதை ஏற்றுக்க நீ மறுக்கிற. அது மட்டும் இல்லாமல் இப்போ உன்னோட வாழ்க்கையில் ஒருத்தி குறுக்கிடுறா அப்படின்னு தெரிஞ்சதுமே உனக்கு கோபம் வருது, அதுதானே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேன்மொழி கேட்குறாங்க. தேன்மொழி கேட்குறதோ கரெக்டான கேள்வி, ஆனால் நம்ம கண்மணிக்கு இருக்கிறதோ ஈகோ. அதனால கண்மணி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, யார் கேடும் கெட்டு போனால் எனக்கு என்ன, யாரையும் லவ் பண்ணால் எனக்குன்னா வந்துச்சு அப்படின்ற மாதிரியே கொஞ்சம் டென்ஷனாகவே கண்மணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி தேன்மொழி இதை கேட்டதுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே பாரு கண்மணி, உன்னோட வாழ்க்கை எதுக்கு உங்களோட ஈகோவால் ஒருத்தர் ஏமாத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி சொல்கிறாங்க. இந்த மாதிரி தேன்மொழி சொல்கிறத கேட்டதுமே கண்மணி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே பாரு தேன்மொழி, என்னோட வாழ்க்கையில் இது வரைக்கும் பட்டது போதும் அப்படின்னு சொல்லி தான் ஒதுங்கி தான் இருக்கேன். இனிமேலும் தேவையில்லாமல் பேசாத தேன்மொழி, கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழியை பேசாமல் இருக்க சொல்லிடுறாங்க நம்ம கண்மணி. அப்போ தான் தேன்மொழி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்னப்பா, நீயாச்சும் உன் புருஷனாச்சு, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் எப்படியும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழியும் அமைதியாக இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஹோட்டல் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. சாப்பாடு செஞ்சு சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் அவங்க ஸ்டோர் ரூமில் மாட்டிக்கிற போகிறாங்க. யாருன்னா கண்மணியும் அன்பும் ரெண்டு பேருமே ஸ்டோர் ரூமில் மாட்டிக்கிற போகிறாங்க. இந்த இடத்துல தான் இங்கே தேன்மொழி வெளியே இருந்துக்கிட்டு சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் அன்பு மற்றும் கண்மணி இவங்க ரெண்டு பேருமே ஒரே ரூமில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தேன்மொழிக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி நினைக்கிறாங்க. சரி, நம்ம கண்மணியோட அம்மா போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி போகிறாங்க. தேன்மொழி போய் கேட்கவும் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரூம்லேயே ரெண்டு பேர் இருந்தால் தான் மனசு விட்டு பேசுகிறதுக்கு சரியான நேரமாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் விலகியே இருக்கிறனால ஒருத்தர் புரிஞ்சுக்காத அளவுக்கு நடந்துக்கிறாங்க. அதனால் ஒரே ரூமில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மாவும் சொல்லிடுறாங்க. அப்போ தான் தேன்மொழிக்கு என்ன தோணுதுன்னா, சரிதான், இதுதான் நல்ல சமயம், அப்போ ரூம்லேயும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழியும் கொஞ்சம் காத்துட்ருக்காங்க.
இந்த தருணத்தில் தான் அன்பு என்ன நினைக்கிறான்னா, நம்ம நேரமோ என்னமோ கரண்ட் இல்லாமல் போச்சு, இப்போ இவகிட்ட வேற மாட்டிக்கிட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு நினச்சிக்கிட்டு ஒரு பக்கம் இருக்காரு. இருந்தாலும் பசிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காரு. அதனால் ஒரு பழத்தை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பழத்தை கட் பண்ணும்போது தான் அவரை அறியாமையே விரலை கட் பண்ணிக்கிறாரு. இதனால் ரத்தமும் வந்துடுது. இதை பார்த்ததுமே கண்மணி துடிச்சு போயிடறாங்க. இதனால் கண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, அன்பு கையில் ரத்தம் வரதை பார்த்து ரொம்பவே பயந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க கண்மணி. இந்த இடத்துல தான் இவங்க 2 பேருமே புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாலும், அந்த தருணத்துலேயும் இவங்க 2 பேரும் தன்னோட ஈகோவால் திரும்பவும் பிரிய போகிறாங்க. கரண்ட் போனால் கொஞ்ச நேரத்திலேயே திரும்பவும் கரண்ட் வந்ததை பார்த்து அன்புவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அன்பு மட்டும் இல்லைங்க, கண்மணியும் ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு நேரத்தில் 2 பேருமே பக்கத்தில் இருக்கிறது 2 பேருக்குமே பிடிக்காமல் இருக்காங்க. 2 பேரும் ஒரு ரூமில் இருந்துட்டு வெளியே வர்றதுக்கு கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் தேன்மொழி கரெக்டாக திறந்துடுறாங்க. அப்போ எதுவுமே பேசிக்கலையா அப்படின்ற அளவுக்கு கண்மணி வெளியே வந்ததுமே கண்மணியோட அம்மா கேட்குறாங்க, இதெல்லாம் உங்கள் வேலை தானா? ஒரு ரூமில் வச்சுட்டு எங்கள் 2 பேரையும் பேச வைக்கலாம் முயற்சியில் தான் நீங்கள் இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே, ஆமாம்மா, ஒருத்தர் இப்போ விலகி இருக்கிறனால தான் நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இதே ஒரே இடத்துல இருந்தால் மனசை விட்டு பேசி சேர்ந்துருவீங்க அப்படின்னு நினச்சி தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி கனவுல கூட அது நடக்கவே நடக்காது. ஏன்னா அன்பு தான் மட்டும்தான் வசதி, மற்றவங்க எல்லாம் கீழே அப்படின்ற நினைக்கிற கேரக்டராக இருக்கார். அப்படி இருக்கிற இடத்துல தான் பண்ணது தப்புன்னு எப்போ உணர்ந்து வராரோ அப்போதாம்மா நான் ஏற்றுப்பேன் அப்படின்ற அளவுக்கு கண்மணி தன்னோட முடிவை சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே கண்மணியோட அம்மாவுக்கு ரொம்பவே சாக்காயிருது. ஆமாம்மா, யார் தான் தான் பண்ண தப்புன்னு ஒத்துக்கிட்டு வரப்போகிறாங்க, இது இப்போதைக்கு நடந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க கண்மணியோட அம்மா. சரி, இதெல்லாம் நடந்துருச்சு, இனி எப்போ தான் கண்மணியும் அன்பும் ஒருத்தர் பேசி எப்போ தான் சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே காத்துட்ருக்கீங்க. அந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. ஏன்னா இனி வர எபிசோடில் 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிற சூழ்நிலை உருவாக போகும். இந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.